Taste the Daily. பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் 118வது ஜெயந்தி மற்றும் 63வது குருபூஜை விழாவை ஒட்டி ராமநாதபுரம் மாவட்டம் பசும்பொன் கிராமத்தில் உள்ள அவரது நினைவிடத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி மலர் தூவி புகழஞ்சலி செலுத்தினார். புரட்சி தமிழரின் வருகையை ஒட்டி வழிநெடுகிலும் திரண்டிருந்த பொதுமக்கள் மற்றும் கழகத்தினர் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். மேலும் இந்நிகழ்வில் மாவட்ட கழக செயலாளர் எம்.ஏ. முனியசாமி, முன்னாள் அமைச்சர்கள் ஆர்.பி. உதயகுமார், செல்லூர் ராஜு, மணிகண்டன், திண்டுக்கல் சீனிவாசன், ராஜேந்திர பாலாஜி, மகளிரணி இணை செயலாளர் கீர்த்திகா முனியசாமி உள்ளிட்ட ஏராளமான கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் பங்கேற்று தேவர் திருமகனாருக்கு மரியாதை செலுத்தினர். தமிழகத்தில் கொள்முதல் நெல்லின் ஈரப்பத அளவை 22% உயர்த்தவும், பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்கவும் அதிமுக சார்பில் மத்திய அரசிடம் வலியுறுத்தப்பட்டுள்ளது. இது தொடர்பாக மத்திய உணவு மற்றும் வழங்கல் துறை அமைச்சருக்கு அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் டாக்டர் எம். தனபால் வழங்கிய கடிதத்தில், தமிழகத்தில் குறுவை மற்றும் சம்பா சாகுபடியில் ஈடுபட்ட விவசாயிகளிடமிருந்து மாநில அரசு நெல் கொள்முதல் செய்யாமல் 1 மாதத்திற்கு மேலாக காலம் கடத்துவதுடன் இது தொடர்பாக மத்திய அரசு மீது குற்றம் சுமத்தி அரசியல் ஆதாயம் தேட முயல்வதையும் சுட்டிக்காட்டியுள்ளார். இதனால் கொள்முதல் செய்ய வேண்டிய நெல்லின் ஈரப்பத அளவை 17% இருந்து 22% உயர்த்தவும், மழையால் நெல்லை அறுவடை செய்ய முடியாமல் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்கவும் அந்த கடிதத்தில் அவர் வலியுறுத்தியுள்ளார். கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு கூட்டுறவு சர்க்கரை ஆலை வளாகத்தில் உள்ள திறந்தவெளி சேமிப்பு கிடங்கில் 7500 மெட்ரிக் டன் நெல் மூட்டைகள் அடுக்கி வைக்கப்பட்டுள்ளது. இதனை கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளரும் புவனகிரி அதிமுக எம்எல்ஏவுமான அருண்மொழி தேவன் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது மூட்டைகளில் உள்ள நெல்மணிகள் முளைத்து நாற்றுகள் வெளியே வந்திருப்பதை கண்டு வேதனை அடைந்தார். தொடர்ந்து விவசாயிகளை காப்பதில் விடிய அரசு தோல்வியுற்று விட்டதாகவும், பொதுமக்களும் விவசாயிகளும் சேர்ந்து வரும் தேர்தலில் திமுகவிற்கு தக்க பாடம் புகட்டுவார்கள் எனவும் தெரிவித்தார். அப்போது முன்னாள் கூட்டுறவு சர்க்கரை ஆலை தலைவர் கானூர் பாலசுந்தரம், மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் உமா மகேஸ்வரன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் உடன் இருந்தனர். சேத்தியாத்தோப்பு கூட்டுறவு சர்க்கரை ஆலையிலே அவருடைய உரிய அனுமதியை பெற்று 7500 மெட்ரிக் டன் நெல் சாக்கு மூட்டையை பிடிக்கப்பட்டு இங்கே அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. நேற்றைக்கு எனக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் புவனகிரி சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில் இந்த சாக்கில் முளைந்த நெல்களை பார்வையிடுவதற்காக நான் வந்தபொழுது புதிதாக பிளாஸ்டிக் தார்பாய்களை கொண்டு அனைத்தையும் மூடியிருக்கிறார்கள். இந்த ஒரு அடுக்கை நான் தூக்கி பார்த்தபோது கிட்டத்தட்ட எல்லா நெல்மணிகளும் முளைத்திருக்கிறது. இது அரசுடைய கவனக்கோளாறு. கடலூர் மாவட்டம் புவனகிரி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மருங்கூர் கிராமத்தில் செயல்பட்டு வரும் அரசு உதவி பெறும் பள்ளிக்கு சட்டமன்ற உறுப்பினர் அருண்மொழிதேவன் மேசை, நாற்காலி ஆகியவற்றை வழங்கினார். அதிமுக எம்பி சி.வி. சண்முகத்தின் மாநிலங்களவை உறுப்பினர் நிதியில் இருந்து 2 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 16 மேசை, நாற்காலிகள் வழங்கப்பட்டன. அதனை கடலூர் மேற்கு மாவட்ட கழக செயலாளரும் புவனகிரி சட்டமன்ற உறுப்பினருமான அருண்மொழிதேவன் பள்ளி நிர்வாகத்திடம் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் மாநில அம்மா பேரவை துணை செயலாளர் அருளழகன், மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் உமா மகேஸ்வரன், ஒன்றிய செயலாளர் நவநீத கிருஷ்ணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் 118வது பிறந்த நாள் விழாவை முன்னிட்டு தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் முத்துராமலிங்க தேவரின் சிலைக்கு அதிமுக சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. கோவில்பட்டி பழைய பேருந்து நிலையம் எதிரே உள்ள முத்துராமலிங்க தேவரின் சிலைக்கு வடக்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான கடம்பூர் ராஜு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இதேபோன்று திட்டங்குளம், சங்கிலிங்காபுரம், செண்பகப்பேரி கிராமங்களில் உள்ள முத்துராமலிங்க தேவரின் திருவுருவ சிலைகளுக்கு முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி அன்னதானம் மற்றும் நல உதவிகள் வழங்கினார். கோவில்பட்டி நகர செயலாளர் விஜயபாண்டியன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சிகளில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு மரியாதை செலுத்தினர். திருச்சியில் பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் 118வது ஜெயந்தி விழாவையொட்டி அதிமுக சார்பில் மரியாதை செலுத்தப்பட்டது.
மத்திய பேருந்து நிலையம் அருகிலுள்ள முத்துராமலிங்க தேவரின் திருவுருவ சிலைக்கு மாநகர் மாவட்ட செயலாளரும் முன்னாள் துணை மேயருமான ஜே ஸ்ரீனிவாசன் தலைமையில் கழக நிர்வாகிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதில் கழக புரட்சித் தலைவி அம்மா பேரவை துணை செயலாளர்கள் சி அரவிந்தன், ஆர் ஜோதிவாணன், மாவட்ட அவைத்தலைவர் மலைக்கோட்டை வி ஐயப்பன், மாவட்ட இணை செயலாளர் ஏ ஜாக்குலின், மாவட்ட துணை செயலாளர் வழக்கறிஞர் ஆர் வனிதா உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை அரசு பள்ளியில் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியில் இருந்து 7 லட்சம் மதிப்பீட்டில் புதிய குடிநீர் சுத்திகரிப்பு நிலையத்தை அதிமுக எம்எல்ஏ தேன்மொழி தொடங்கி வைத்தார். மாணவ மாணவியர் மற்றும் பள்ளி நிர்வாகத்தின் கோரிக்கையை அடுத்து புதிய குடிநீர் சுத்திகரிப்பு நிலையத்தை எம்எல்ஏ தேன்மொழி ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து இனிப்பு வழங்கினார். இதில் முன்னாள் எம்பி உதயகுமார், நிலக்கோட்டை ஒன்றிய செயலாளர் யாகப்பன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். தென்காசி வடக்கு மாவட்ட அதிமுக செயலாளர் கிருஷ்ணமுரளி எம்எல்ஏ தலைமையில் செங்கோட்டை ஒன்றியத்தில் திண்ணை பிரச்சார பயிற்சி மற்றும் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. செங்கோட்டை ஒன்றிய கழக செயலாளரும் அச்சன்புதூர் பேரூராட்சி மன்ற தலைவருமான சுசீகரன் ஏற்பாட்டில் கழக அண்ணா தொழிற்சங்க பேரவை துணை செயலாளர் கந்தசாமி பாண்டியன், நெல்லை மண்டல தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் சிவ ஆனந்த் முன்னிலையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் கட்சியின் பூத் செயலாளர்கள், நிர்வாகிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு திமுகவின் உருட்டுகளும் திருட்டுகளும் என்ற தலைப்பில் மக்களிடையே பிரச்சாரம் செய்வது குறித்த பயிற்சி பெற்றனர். சென்னை புறநகர் மாவட்டம் சோழிங்கநல்லூர் மேற்கு பகுதி அதிமுக சார்பில் வாக்குச்சாவடி முகவர் பயிற்சி கூட்டம் கண்ணகி நகர் மற்றும் மடிப்பாக்கத்தில் நடைபெற்றது. சென்னை புறநகர் மாவட்ட செயலாளரும் முன்னாள் எம்எல்ஏவுமான கே.பி. கந்தன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் காஞ்சிபுரம் மண்டல தகவல் தொழில்நுட்ப பிரிவு தலைவர் கார்த்திக் குப்பன் மற்றும் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு துணை செயலாளர் நித்யானந்தம் ஆகியோர் கலந்து கொண்டு திமுகவின் உருட்டுகளும் திருட்டுகளும் குறித்து எவ்வாறு திண்ணை பிரச்சாரம் மேற்கொள்வது, வாட்ஸ்அப் குழு மூலம் கழக அரசின் சாதனை, திமுக அரசின் அவலம் பற்றி மக்களிடம் எவ்வாறு கொண்டு சேர்ப்பது என ஆலோசனை வழங்கினர். இதில் கழக நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் 118வது ஜெயந்தி விழாவை முன்னிட்டு தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அருகே உமைய தலைவன்பட்டி கிராமத்தில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு அதிமுக சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. தலைமை கழக செயற்குழு உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான VM ராஜலட்சுமி தலைமையில் கழக நிர்வாகிகள் மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். தொடர்ந்து சங்கரன் கோவில் பேருந்து நிலையம் மற்றும் ரயில்வே பீடர் சாலையில் உள்ள தேவர் திருமகனாரின் திருவுருவ படங்களுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி இனிப்புகள் வழங்கினர். இதில் ஏராளமான கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டம் தளி தொகுதியில் அதிமுக வாக்குச்சாவடி முகவர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. கெலமங்கலம் மத்திய ஒன்றிய கழக செயலாளர் முனிரெட்டி தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட கழக செயலாளர் பாலகிருஷ்ணா ரெட்டி, மாநில அம்மா பேரவை மாநில இணை செயலாளர் கலசப்பாக்கம் பன்னீர்செல்வம் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு ஆலோசனை வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ஈரோடு மாவட்டம் கிருஷ்ணாம்பாளையம் பகுதியில் பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் 118வது ஜெயந்தி மற்றும் 63வது குரு பூஜை விழாவை முன்னிட்டு அவரது உருவப்படத்திற்கு அதிமுக சார்பில் மரியாதை செலுத்தப்பட்டது. மாவட்ட அண்ணா தொழிற்சங்க கட்டுமான பிரிவு செயலாளர் கதிர்வேல் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் மாநகர் மாவட்ட கழக செயலாளர் KV ராமலிங்கம், சட்டமன்ற முன்னாள் உறுப்பினர் KS தென்னரசு ஆகியோர் கலந்து கொண்டு தேவர் திருமகனாரின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்தும் மலர் தூவியும் மரியாதை செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது.